இன்று கிபி 367 பேராயர் அத்னேசியஸின் கடிதம் புதிய ஏற்பாட்டு கனோனை முடிவு செய்தது. புதிய ஏற்பாடு என்கிற நூல் தொகுப்பு எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த புதிய ஏற்பாட்டுக்குள் எந்தெந்த நூல்கள் இடம்பெற வேண்டும், எந்தெந்த நூல்கள் இடம்பெறக்கூடாது என்கிற இந்த கேள்வி ரொம்ப நுட்பமானதும் மிக கவனத்தோடு கையாள வேண்டிய ஒரு கேள்வி. ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கிய வரலாறு. பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 3:16 மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டலால் எழுதப்பட்டது என்று சொல்லுகிறார். அதாவது மறைநூல் என்பது அன்றிருந்த பழைய ஏற்பாடு, யூதர்களின் திருமறை. பழைய ஏற்பாட்டைத்தான் மறைநூல் என்று குறிப்பிடுகிறார். ஏனென்றால் அப்பொழுது புதிய ஏற்பாடு என்கிற தொகுப்பே உருவாக்கப்படவில்லை. இந்த மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டலாலே தான் எழுதப்படுகிறது என்கிற இந்த வாக்கியத்தை யூத கிறிஸ்தவர்கள் அதிகம் நம்பினார்கள். அது மட்டுமன்றி தொடக்க கால திருச்சபையில் சில புதிய வழக்கங்கள் வந்திருந்தது. அதை பற்றி பேதுரு எழுதுகிறார். 2 பேதுரு 3:16 எனது அன்பார்ந்த சகோதரர் பவுல் கடவுள் அவருக்கு அருளின ஞானத்தினாலே அவர் எழுதியிருக்கிறார். அந்த எழுத்துக்களில் பல புரிந்து கொள்வதற்கு கடினமானவை என்று சொல்கிறார். அதாவது மறைநூலை தாண்டி, பழைய ஏற்பாட்டை தாண்டியும் தொடக்க கால திருச்சபையின் மக்கள் பல எழுத்துக்களை வாசிக்கும் பழக்கத்தை பெற்றிருந்தார்கள், பல எழுத்துக்களை பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் இங்கே அறியலாம். மறைநூலை தாண்டி பல எழுத்துக்கள் அங்கு வலம் வந்தன. இவற்றில் எவையெல்லாம் கடவுளின் தூண்டலால் எழுதப்பட்டவை, எவையெல்லாம் கடவுளின் தூண்டலாக இருக்க முடியாது என்கிற கேள்விகளும் விவாதங்களும் அவ்வப்போது எழுந்து கொண்டுதான் இருந்தன. ஆகவே இந்த நூல்களை ஒரு தொகுப்பாக உருவாக்குவதில் அல்லது திருச்சபையின் பயன்பாட்டில் ஒரு ஒழுங்குபடுத்துவதில் என்ன முறைமையை பின்பற்றுவது என்று யோசித்த ஆதி திருச்சபையின் தலைவர்கள் 2 முக்கியமான கருதுகோள்களை, அளவீடுகளை ஏற்படுத்தினார்கள். 2 மேஜர் கிரைட்டீரியாஸ். ஒன்று, அப்போஸ்டலிக் ஆரிஜின், அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதாவது இயேசுவோடு கூட இருந்த சீடர்கள், இவர்கள்தான் ஆதி அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களால் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, the use of the writings in the church, திருச்சபையில் பரவலாகவும் பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள், இவற்றை கடவுளின் தூண்டலால் எழுதப்பட்ட நூல்கள் என்று கொள்ளலாம் என்கிற ஒரு புரிதல் அந்த காலத்தில் இருந்தது. இந்த அப்போஸ்தலர்கள் என்கிற பட்டியலில் பவுலும் சேர்த்து கொள்ளப்பட்டார். நமக்கு தெரியும், பவுல் இயேசுவோடு இருந்தவர் அல்ல. ஆனால் தமஸ்கு சாலையிலே உயிர்த்த இயேசுவை சந்தித்த ஆழமான அனுபவம் பவுலுக்கு இருந்தது. அது மட்டுமின்றி அந்த அனுபவத்திற்கு பிறகு அவர் மேற்கொண்ட 3 பெரும் தூதுரை பயணங்கள் திருத்தூதுவர் நூலிலே, அப்போஸ்தல நடவடிக்கைகளின் நூலிலே பவுல் மேற்கொண்ட இந்த பயணங்களை பற்றிய குறிப்புகள் வருகிறது. இந்த பதிவுகளின் அடிப்படையிலே பவுல் ஒரு முன்மாதிரியான அப்போஸ்தலராக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தார். ஆகவே நற்செய்தி நூல்கள் என்பவை அந்த சமயத்தில் அதிகமாக
மக்கள் நடுவே பிரபலமடைந்திருந்த ஒரு காலகட்டம். ஒவ்வொரு நற்செய்தி நூலுமே ஒரு அப்போஸ்தலரோடு தொடர்பு படுத்தப்பட்டிருந்தது. நமக்கு நன்கறிந்தபடி மத்தேயு, யோவான் ஆகிய இருவரும் இயேசுவின் நேரடி சீடர்கள். மார்க்கு நூல் பேதுருவோடு தொடர்பு படுத்தப்பட்டிருந்தது. லூக்கா நூல் பவுலோடு தொடர்பு படுத்தப்பட்டிருந்தது. இந்த சூழலில் திருச்சபைகளுக்குள்ளே பல எழுத்துக்கள், பலர் எழுதின எழுத்துக்கள் வலம் வந்து கொண்டிருந்தாலும் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற எழுத்துக்கள் என்ற அடிப்படையிலே நற்செய்தி நூல்களும் பவுலின் திருமடல்களும் இடம்பெற்றிருந்தன. ஆனாலும் எவை அதிகாரமுள்ள நூல்கள், ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி உறுதிப்படுத்தப்பட்ட, ஆன்மீக அதிகாரத்தின்படி உறுதிப்படுத்தப்பட்ட நூல்கள் எவை என்கிற விவாதம் தொடர்ந்து இருந்து கொண்டே வந்தது. சில நூல்கள் கால நகர்வில் காணாமல் போய்விட்டது. ஆனாலும் நற்செய்தி நூல்களும் பவுலின் மடல்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக கருதப்பட்டு பல திருச்சபைகளில் பயன்படுத்தப்பட்டது. இந்த நிலையிலே இந்த நூல் தொகுப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்கிற சிந்தனை திருச்சபையின் பல மட்டங்களில் உணரப்பட்டது. குறிப்பாக முக்கியமான பேராயர்களாக இருந்த இக்னேஷியஸ், கிளமெண்ட் ஆஃப் ரோம், போலிகார்ப் போன்ற பேராயர்கள் அவர்கள் மேற்கோள் எடுத்து பயன்படுத்தின பல எழுத்தேடுகள் திருச்சபைகளில் அங்கீகரிக்கப்பட்ட எழுத்தேடுகளாக ஏற்பை பெற்றிருந்தன. ஒரு முறைப்படுத்தப்பட்ட பட்டியல் தயாரிக்கப்படவில்லை என்றாலும் கூட இவைகள் முக்கிய நூல்களாக மக்களால் நம்பப்பட்டது. இந்த புதிய ஏற்பாட்டு கனோன் என்று சொன்னால் ஸ்கேல், ஸ்டாண்டர்ட். இதை முடிவு செய்வதில் பல திரிபு கோட்பாட்டாளர்களும் கூட ஆர்வம் காட்டினார்கள். ஏனென்றால் அந்த நேரத்திலே நான் முன்னால் சொன்ன பேராயர்கள் முன்மொழிந்திருந்த இந்த நூல் பட்டியலில் சில நூல்கள் கேள்விக்குட்படுத்தப்பட்ட நூல்களாக இருந்தன. குறிப்பாக 2 பேதுரு, 2 யோவான், 3 யோவான், யூதா, திருவெளிப்பாடு, எபிரேய திருமடல் போன்ற இந்த புத்தகங்கள் கேள்விக்குரிய புத்தகங்களாக, பல சந்தேகங்களை எழுப்பக்கூடிய புத்தகங்களாக இருந்தன. இந்த வேளையில் வைதீக திருச்சபைகள் தங்கள் நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்று திரிபு கோட்பாட்டாளர்கள் பலரும் இந்த கனோனை முடிவு செய்கின்ற முயற்சியில் இறங்கினார்கள். கிறிஸ்தவ வரலாறு அறிந்தபடி முதல் முறையில் இந்த கனோனைசேஷன் என்கின்ற இந்த முயற்சியில் இறங்கினவர் மார்சியன் என்கிற ஒரு சிந்தனையாளர். அவர் பவுலின் மடல்கள் மொத்தம் 13 10 மடல்கள் தான் ஏற்புக்குடையவை என்று உறுதியாய் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் லூக்கா நூலில் சில திருத்தங்களை செய்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற முன்மொழிவை தந்திருந்தார். கிட்டத்தட்ட 200களிலே வைதீக திருச்சபை தங்களுக்கென்று ஒரு பட்டியலை வைத்திருந்தது. அந்த பட்டியலுக்கு பெயர் மரோட்டோன்ஸ் கனான் ஆஃப் த சர்ச் ஆஃப் ரோம் என்கிற ஒரு பட்டியல். அந்த பட்டியலில் இந்த நாம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் வைத்திருக்கின்ற 27 நூல்களோடு பேதுருவின் திருவெளிப்பாடு என்கிற ஒரு நூலும், சாலமோனின் ஞானம் என்கிற ஒரு நூலும் சேர்த்தப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி அந்த காலத்தில் திருச்சபையில் மிக புகழ்பெற்ற எழுத்துக்களாக இருந்த 3 வேறு நூல்கள், ஷெப்பர்ட் ஆஃப் ஹெர்மாஸ்,
டிடாக்கே, பர்னபாவினுடைய திருமடல் ஆகிய 3 மடல்கள் வரவேற்பு பெற்ற மடல்களாக, மக்களால் பெரிதும் விரும்பப்படுகிற மடல்களாக இருந்தன. ஆனாலும் அவை கடவுளின் தூண்டல் பெற்ற மடல்களா என்பதில் கேள்விகள் நிறைய இருந்தது. இந்த நிலையில் 367 வைதீக திருச்சபைகளில், ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ், வைதீக திருச்சபைகளில் மிக முக்கியமான திருச்சபையான அலெக்சாண்ட்ரியாவிலே பேராயராக இருந்த அத்னேசியஸ் என்பவர் தன்னுடைய இறைமக்களுக்கு ஈஸ்டர் வாழ்த்துக்களை சொல்லுவதற்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்திலே 27 நூல்களின் பட்டியலை வரையறை செய்கிறார். இந்த 27 நூல்கள் கொண்ட இந்த பட்டியல்தான் இன்றைக்கும் நாம் கையில் வைத்திருக்கின்ற புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள். பேராயர் அத்னேசியஸ் சொல்லுகிறார், திருச்சபை என்கிற மந்தையை தவறான போதனைகளில் இருந்து காப்பாற்றுவதற்கு இந்த 27 நூல்களும் போதுமானவை என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமின்றி தேவைப்பட்டால் தனிப்பட்ட தியானங்களுக்காக டிடாக்கே, போதனை என்கிற அந்த நூலை வைத்துக் கொள்ளலாம் என்று அத்னேசியஸ் அந்த மடலிலே குறிப்பிடுகிறார். அத்தோடு இந்த பிரச்சனை இறுதி முடிவுக்கு வந்துவிடவில்லை. 30 ஆண்டுகளுக்கு பிறகு 397 கார்தகே என்கிற ஒரு இடத்திலே திருச்சபை மாமன்றம் கூட்டப்பட்டு அந்த மாமன்றத்தில் இந்த பட்டியல் விவாதத்திற்காக வைக்கப்பட்டு மக்கள் எல்லோரின் ஒப்புதலோடு பேராயர் அத்னேசியஸ் முன்மொழிந்த இந்த 27 நூல்களை புதிய ஏற்பாடாக அங்கீகரிக்கலாம், ஏற்கலாம் என்று திருச்சபை மாமன்றம் முடிவு செய்தது. இன்றைக்கு நம் கரங்களில் வைத்திருக்கிற புதிய ஏற்பாடு என்கிற இந்த 27 நூல்கள் இறுதி செய்யப்பட, தொகுப்பாக முடிவு செய்யப்பட பல பக்தர்கள், பல இறையியலாளர்கள், பல ஊழியர்கள், பல அப்போஸ்தலர்களின் நூற்றாண்டுகளின் தவம் தேவைப்பட்டிருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.